பாகம் 4 மணிவண்ணனின் சூழ்ச்சி வலைக்குள் தேசிய உணர்வு கொண்ட ஒரு சிலரும் உள்வாங்கப்பட்டனர். இதனால் ஒரு சில அமைப்புகள் நிர்வாகிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளாக உருவாகி இரண்டாக்கப்பட்டன. இதனை சாதகமாக பயன்படுத்தியவன் குழுக்களை இரண்டாக்கி ஒரு பகுதியினரை தனக்கு சாதகமாக்கி மற்றவர்களை துரோகி பட்டம் சூட்டினான். தை மாதம் தமிழ் மரபுதிங்கள் மாதமாக அறிவித்தது கனேடிய அரசு அறிவித்தது. இதனை ஒரு குழு நிகழ்வை நடாத்தியது. அந்த குழுவுக்கு தேசத்துரோகி பட்டம் சூட்டியது. மக்களை அவர்கள் சிங்களவர் கைக்கூலிகள் என நம்ப வைத்தன்று. மணிவண்ணன் தனது அல்லக்கைகளில் சிலரை அந்த குழுக்களுக்கு இடையே ஊடுருவ விட்டான். அவர்கள் அங்கு பல குழப்பங்களை உருவாக்கினர். கொரோனா பெருந்தொற்று முடிந்த காலப்பகுதியில் தாங்களும் ஒரு மரபுத்திங்கள் நிகழ்வை ஒன்றை உருவாக்கினர். மக்களுக்கு அது தேசிய நிகழ்வு என்றும் கொடியேற்றும் நிகழ்வே உண்மையான தமிழ் நிகழ்வு என்றும் பூசுற்றினர். அவர்கள் நிகழ்ச்சிகள் அதேபோல் இவர்கள் உருவாக்கினர். நிகழ்ச்சி செய்யும் ஆசிரியர்கள் இவர்களது மிரட்டல்களுக்கு அடிபணிந்தனர். நிதிகளும் சேகரிக்கப்பட்டன. நல்ல நிதி சேகரிப்பு, விளம்பர நிதிகள் என அதிகளவான நிதி வருவதை பார்த்த மணிவண்ணனும் அல்லக்கைகளும் பேராசையின் உச்சத்துக்கு சென்றனர்.